இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு கமிட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை சிங்கிளாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரோ நான் இனிமேல் தான் கமிட் ஆக போகிறேன் அப்படின்ற நபராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி இதுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் ஒரு கப்புலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் காதலன்கிட்டயோ இல்லை காதலிக்கிட்டேயோ இல்லை கணவன்கிட்டயோ இல்லை மனைவிக்கிட்டேயோ எப்பவுமே பேசவே கூடாத ஒரு 15 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பிகாஸ் ஒரு மனுஷன் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும்னா அவனுக்கு தேவையானது முக்கியமான 3 விஷயங்கள். ஒன்று ஹெல்த்து, 2வது வெல்த்து, 3வது ரிலேஷன்ஷிப். இந்த முதல் சொன்ன 2 ஹெல்த்து வெல்த்து இதை நம்மளால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிட முடியும். பட் 3வதாக சொன்ன இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அதை மெயின்டைன் பண்ணணும்னா ரொம்ப கவனம்ன்றது நமக்கு தேவை. பிகாஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே தேவையானது கம்யூனிகேஷன். நம்ம பார்ட்னர் கூட என்ன பேசுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை எப்படி பேசுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் கேஷுவலாக சொல்லிட்டு போகிற ஒரு சின்ன விஷயம் உங்கள் பார்ட்னரை ஹர்ட் பண்ணிட்டா கூட, இல்லை அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அது இருந்துச்சுன்னா கூட, அவங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண எல்லா நல்லதையும் மறந்துடுவாங்க. பட் அப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு சின்ன வார்த்தை மட்டும்தான் அவங்களோட மைண்டில் ப்ளோ ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் அதுதான் ஹியூமன் நேச்சரும் கூட. ஸோ நம்ம பார்ட்னர்கிட்ட பேசும்போது நம்மளோட வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ மை டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்ட்னர்கிட்ட பேசவே கூடாத அந்த 15 விஷயங்கள் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்ன்றது கூலாக போகும். இல்லாட்டி உங்கள் தலையில் கூலாக ஐஸ் கட்டி வைக்க வேண்டியது வரும். ஸோ உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசும்போது வார்த்தைகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டதுனால லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்டே இல்லை உங்கள் ஸ்பவுஸ்கிட்டே எப்பவுமே பேசவே கூடாது அந்த முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நீ எப்பவுமே இதை தான் பண்ணுற, நீ எப்பவுமே இந்த விஷயத்த பண்ணவே மாட்டேங்கிற, எனக்காக இதை கூட பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு பேசிடாதீங்க. பிகாஸ் இது உங்கள் பார்ட்னருக்கு எந்த மாதிரியான ரூட்டில் போய் கன்வே ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம அவனுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறோம், இல்லாட்டி நம்ம அவளுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறோம். பட் அதெல்லாம் அவனுக்கோ புரியல. நம்ம பண்ணாத இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் அவன் பார்க்குறான். நம்மக்கிட்ட இருக்க குறைய மட்டுமே பார்த்து அதை குறை சொல்கிறதுலேயே இவன் குறியாக இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூட்டில் தான் போய் அவங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ இது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீ எப்பவுமே இதை பண்ணுறதே இல்லை, நீ எப்போ பாரு இதை தான் பண்ணுற அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மட்டும் உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசாமல் நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. 2வது நீங்கள் பேசவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்களோட டேலண்ட்டையோ இல்லை அவங்களோட ஃபேமிலியோ இல்லை அவங்களோட எஜுகேஷன் குவாலிட்டியோ டீக்ரேட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை தயவு செஞ்சு பயன்படுத்திடாதீங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட செல்ஃப் எஸ்டீம்ன்றது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தான். உங்களை பற்றி யாராவது ஒருத்தங்க குறை சொல்லி பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட இருக்க ஒரு டேலண்ட்டை குறை சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் அது உங்களுக்கு ஈகோவை கிளாஷ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ அதையே தான் நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்டையும் பண்ணக்கூடாது. ஸோ கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்றத மட்டும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே மறந்துடாதீங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நீ என் கூட இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நான் உனக்கு கிடைச்சதுக்கெல்லாம் நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தற்குறி மாதிரி மட்டும் தயவு செஞ்சு பேசிடாதீங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஸ்பெஷல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே அவங்கள ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனாக தான் நினைப்பாங்க. அப்படி தான் உங்கள் பார்ட்னரும் அவங்கள நினைப்பாங்க. அப்படி அவங்க நினச்சிட்டு இருக்க சமயத்தில் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட நீ என் கூட இருக்கிறதுக்கு நீ எவ்வளோ லக்கி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட ஈகோ கிளாஷ் ஆகும். இவன் என்ன பெரிய இதா, இல்லை இவன் என்ன பெரிய இவளா, இவன் கூட இருக்கிறதுக்கு நம்ம என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை தான் அவங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தற்குறித்தனமாக தற்பெருமை பேசுகிற விதமாக உங்கள் பார்ட்னர்கிட்ட எப்பவுமே பேசிடாதீங்க. 4வது விஷயம், உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் பேசவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உங்கள் பார்ட்னரை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறது. நீ அவனை மாதிரி தான், நீ அவளை மாதிரி தான், நீ உங்கள் அப்பா மாதிரியே இருக்க, நீ உங்கள் அம்மா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கூடயுமே உங்கள் பார்ட்னரை கம்பேர் பண்ணி பேசாதீங்க. பிகாஸ் நீங்கள் உங்கள் பார்ட்னரை தான் லவ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஸ்பவுஸை தான் லவ் பண்ணுறீங்க. நீங்கள் மற்றவங்கள லவ் பண்ணல, அவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசுகிறத தவிர்த்துடுங்க. 5வது, நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்லவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஐ ஆல்ரெடி செட் ஐ லவ் யூ அப்படின்ற விஷயம் தான். எப்பயாச்சும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, எஸ்பெஷலி நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கும்போது, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ அப்படின்ற வார்த்தைகள் தான் உங்களை ரொம்பவே கனெக்டடாக வச்சுக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் 2 பேரும் அன்யோன்யமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் ஐ லவ் யூ சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பார்ட்னர் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, நான் முன்னதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி கேஷுவலாக கூட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிகாஸ்
அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பிரிஞ்சிருக்கும் போது உங்களை கனெக்டடாக வச்சுக்கிறது அந்த ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் தான். ஸோ அதை வந்து உங்கள் பார்ட்னர் அடிக்கடி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி நீங்களாவே பயன்படுத்த கற்றுக்கோங்க. தயவு செஞ்சு நான் முன்னாடி சொல்லிட்டேன்ல, இப்போ எது கேட்குறேன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லான ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது பெண்களுக்கு பொருந்துமோ இல்லையோ கட்டாயமாக ஆண்களுக்கு பொருந்தும். தயவு செஞ்சு மை டியர் பாய்ஸ், இதை பெண்கள்கிட்ட பேசிடாதீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சில பசங்க பண்ணுற மிஸ்டேக்ஸே இருந்தால் அழகாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் அழகாகவும் இருக்கீங்க, அட் த சேம் டைம் எப்படி நீங்கள் இவ்வளோ அறிவாகவும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. பட் இந்த விஷயத்த பெண்கள்கிட்ட கேட்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னு எனக்கும் தெரியல, இது எனக்கும் புரியாத ஒரு டாப்பிக்காக தான் இருக்குது. பட் இந்த விஷயத்த கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பசைஸ் பண்ணி சைக்காலஜிஸ்டே சொல்கிறாங்க. ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உங்கள் பார்ட்னரோடையோ இல்லை உங்கள் ஸ்பௌஸோடையோ பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்கள குத்தி காட்டுற விதமாக தயவு செஞ்சு எப்பவுமே பேசிடாதீங்க. ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சதாகவே இருக்கட்டும். அதை ப்ரெசென்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களோட கரண்ட் ரிலேஷன்ஷிப்பை டேமேஜ் பண்ணுற விதமாக இருக்கும். எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது பசங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன்னா தான் ஒரு கூலான காய், நான் வந்து எல்லாருக்கூடையும் ஈஸியாக பேசி பழகிற ஒரு பையன் அப்படின்றத காட்டணுன்றதுக்காகவே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போதே மற்ற கேர்ள்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக பேசுறது, ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை பசங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. அது பொண்ணுங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எஸ்பெஷலி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு மற்ற பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பேசலாம் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது. அட் த சேம் டைம் பொண்ணுங்களும் இந்த விஷயத்த பண்ணாதீங்க. உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது மற்ற பசங்க கூட வலிஞ்சு பேசுகிற மாதிரி தயவு செஞ்சு பேசிடாதீங்க. அது உங்கள் 2 பேரோட ரிலேஷனுக்கு ரொம்ப ஆபத்தாக போய் முடியும். 9வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டரில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி, எஸ்பெஷலி உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு கண்டிப்பாக ஒரு சில பேர் இருப்பாங்க ஆப்போசிட் ஜெண்டரில். ஸோ அவங்கள பற்றி உங்களோட பார்ட்னர்கிட்டயோ இல்லை உங்களோட ஸ்பௌஸ்கிட்டயோ பெருமைப்படுற விதமாக பேசாதீங்க. அவங்கள பற்றி எப்போ பாரு புகழ்ந்து பேசிகிட்டே இருக்காதீங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து நம்மளை விட இவங்க மேலே என்ன இவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான சந்தேகம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சந்தேகம் அப்படின்றது வந்துருச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் பொழக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் நீங்கள் வழிவகுத்துறாதீங்க. 10வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உங்களோட பார்ட்னரோட ஃபேமிலியை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் அப்படி பிடிக்கலனா கூட அந்த விஷயத்த உங்கள் மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு எந்த சுச்சுவேஷன்லையுமே, நீங்கள் கோபமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே உங்கள் ஃபேமிலி எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை மட்டும் அவங்க பார்ட்னர்கிட்ட கொட்டிடாதீங்க. பிகாஸ் நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்க ஃபேமிலிக்கும் கொடுப்பாங்க. அப்படியாப்பட்ட ஃபேமிலியை நீங்கள் திட்டுறீங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றப்போ உங்களை அவங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கான சான்சஸ் நிறைய ஆகிடும். 11வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது நிறைய ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய விஷயம். என்ன அப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சண்டை வருது, 2 பேருக்கும் ஏதாவது ஒரு முட்டிக்குது அப்படின்னா டக்குன்னு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், கல்யாணம் தான் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை விட்டு அவங்கள த்ரெட்டன் பண்ணுவாங்க. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா பிரேக்கப் தான், இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா டைவர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 12வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது ஆண்களுக்கான ஒரு விஷயம். மை டியர் பாய்ஸ், உங்களோட ஒய்ஃபோ இல்லாட்டி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ உங்ககிட்ட வந்து ஹே ஹனி ஐ லுக்கிங் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்போ உங்ககிட்ட இருந்து வர ஆன்சர் நெவர் பேபி, நீ எப்பவுமே ஃபேட்டாக இருந்ததில்லை, யூ ஆர் ஃபிட் அப்படின்ற வார்த்தையாக தான் இருக்கணுமே தவிர இல்லை நீ குண்டாயிட்டா அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படி மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வெளிவரும். ஸோ தயவு செஞ்சு எப்பவுமே அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. 13வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எனக்கு உன் மேலே லவ்வே இல்லை, இப்போ நீ பண்ணுற விஷயத்தினால உன் மேலே இருந்த லவ்வே எனக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மட்டும் எப்பவுமே உங்கள் பார்ட்னர்கிட்ட தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நம்ம ஈஸியாக ஒரு கோவத்தில் சொல்லிடுவோம், பட் நம்மளோட பார்ட்னர் அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க. உங்கள் மேலே இருக்கிற லவ்வை அவங்க காட்டுறதுக்காக தான் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுவாங்க. அப்படி அவங்க பார்த்து பண்ண விஷயத்தினால ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து உங்களுக்கு கோவம் வந்து நீங்கள் அந்த மாதிரியான வார்த்தைகளை கொட்டிட்டீங்கன்னா அதை அவங்கள எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுன்றதை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஹர்ட்ன்றதை அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணிடாதீங்க. 14வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீங்கள் எவ்வளோ அழகானவராக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ ஃபேமஸான ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரோட்டில் போகும்போது ஊரே உங்கள் பின்னாடி ஓடி வரும் அப்படின்ற மாதிரியான ஆளாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அதை உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்லி தற்பெருமை பேசுகிறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. பிகாஸ்
உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் தான் இம்பார்ட்டன்ஸ், உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் தான் இம்பார்ட்டன்ஸாக இருக்கணுமே தவிர, நீங்கள் ரோட்டில் போனால் என்னை எத்தனை பேர் பார்ப்பாங்க தெரியுமா, நான் ரோட்டில் நடந்து போனால் எத்தனை பசங்க என் பின்னாடி வருவாங்க தெரியுமா, நான் இறங்கி போனால் எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி தேடி வருவாங்க தெரியுமா, அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அந்த மாதிரி உண்மையாகவே இருந்தால் கூட தயவு செஞ்சு சொல்லாதீங்க. பிகாஸ் உங்கள் பார்ட்னர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்பவுமே அவன் நமக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் நினைப்பாங்க, அதே மாதிரி தான் பசங்களும் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், தனக்கு எவ்வளோ அட்டென்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியான தற்பெருமை பேசக்கூடிய விஷயங்களை உங்கள் பார்ட்னர்கிட்ட எப்பவுமே பேசாதீங்க. 15வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது நிறைய பேர் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக். என்ன அப்படின்னா, லவ் டுடே படத்தில் வர மாதிரி எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் பேபி அப்படின்னு சொல்கிறதுக்காகவே தான் பார்ட்னர்கிட்ட தன்னை பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க. பிகாஸ் லவ்வில் இருக்கும்போது லாயல்ட்டின்றது ரொம்ப முக்கியம். அது எப்படி ப்ரோ என் லவருக்கு தெரியாமல் நான் ஒரு விஷயத்த மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். பட் லவ்லையோ இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்லையோ லாயல்ட்டின்றது கம்மியாக இருக்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தோ அதை விட ஆபத்தானது நீங்கள் அதிக உண்மையாக இருக்கிறது. பிகாஸ் உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கலாம், பட் அது எல்லாத்த பற்றியும் உங்கள் பார்ட்னர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட எக்ஸோட மேட்ரும். உங்கள் லவ்வர்ஸ் நிறைய பேர் நீங்கள் பாஸ்ட்டில் லவ் பண்ணியிருக்கலாம், அவங்கள பற்றி எல்லா விஷயமே உங்கள் பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நான் லாயலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட எக்ஸ் கூட இருந்த செக்ஸ் ரிலேஷன்ஷிப் இதை பற்றி எல்லாமே உங்கள் லவ்வர்கிட்ட சொல்கிறீங்க, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். பிகாஸ் எல்லாரும் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மறைக்கிறதுனால உங்கள் ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக போகுமே தவிர நீங்கள் லாயல்ட்டியாக இல்லை, நான் லாயலாக இல்லை என் பார்ட்னருக்கு அப்படின்ற மாதிரியான கில்ட்டாக நினைக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. ஸோ உங்கள் பார்ட்னர்கிட்ட உங்களோட பாஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நிறைய ரொம்ப டீப்பாக பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மை டியர்ஸ், இதுதான் அந்த 15 விஷயங்கள். நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்டயோ இல்லை உங்கள் ஸ்பவுஸ்கிட்டயோ பேசக்கூடாத அந்த 15 விஷயங்கள். இந்த 15 விஷயங்களில் எப்பயாச்சும் 1-2 பேசுகிறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் ஆஃபன் நடக்குது இது அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை உங்கள் பார்ட்னர் கூட பேசாமல் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.